சாயிராம். ஓம் சாயிராம். குழந்தையே, உன்னை யாரிடத்திலும் யாசிக்க விடமாட்டேன் உன் சாயப்பா. கண்மணியே, நீ எதை தேடுகிறாயோ அதுவும் உன்னை தேடும் நேரம் இது. உனக்கு புத்துணர்வை தரும் நிகழ்வுகளையெல்லாம் உன்னிடத்தில் இருந்தே உன் சாயிநாதர் நிகழ்த்தி வைப்பேன். இனி வரும் காலமெல்லாம் உனது கையே ஓங்கி நிற்கப் போகிறது. இனி உன் வாழ்வில் எல்லாம் மகிழ்ச்சியே. உன்னை தேடி சிலர் அவர்களை அறிமுகப்படுத்த முன் வருவார்கள். அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் விரைவில் நீ வெளிவரப்போகிறாய். நம்பிக்கையோடு இரு, எதற்குமே அஞ்சாதே. அப்பா நான் இருக்கிறேன் கண்மணியே. நான் யாசித்தாலும் நான் முழுவதுமாக நேசிக்கும் உன்னை யாசிக்க எப்பொழுதும் யாரிடமும் கையேந்த விடவே மாட்டேன். என் கண்மணியே, 3 விஷயங்கள் உன் நேரத்தை வீணடிக்கின்றன. முதல் விஷயம், தவறிப்போனது முடிந்து போனதை நினைத்து கவலைப்பட்டு கொண்டே இருப்பது. போனது போகட்டும், அது திரும்ப வரவே வராது. எனவே அதை பற்றி சிந்தனையிலேயே உட்கார்ந்திராமல் உன் வேலையை திறம்பட செய்ய பழகிக்கொள். எப்பொழுதுமே மற்றவர்களோடு உன்னை ஒப்பிட்டு பார்க்காதே. அது ஒரு பொழுதும் பயனளிக்கவே அளிக்காது. கடைசியாக, இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மனிதர்களையும் திருப்திப்படுத்த நினைப்பது இது யாராலும் சாத்தியப்படவே படாது. இந்த 3 விஷயங்களும் உன் நேரத்தையும் வீணாக்கும், உன் மனதையும் நோகடிக்க செய்யும், உன் வாழ்க்கையையே வெறுக்க செய்யும். எனவே இந்த 3 விஷயங்களைப் பற்றி உன் மனதை சிந்திக்காமல் நல்ல எண்ணங்களை உன் மனதில் வளர்த்துக்கொள். நீ எதை தேடுகிறாயோ அதுவும் உன்னை தேடும் நேரம் இது. தங்கமே, நன்றாக வாழ வேண்டும், சந்தோஷமாக வாழ வேண்டும், எல்லோரிடத்தையும் போல் நாமளும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று நினைக்காதே. எப்பொழுதும் எல்லாரிடமும் நல்லவர்களாக முதலில் வாழ வேண்டும் என்று நினை. உன்னை பற்றி மட்டுமே சிந்திக்காதே. இந்த உலகத்தில் உள்ள அனைவரை பற்றியும் உன் மனதில் சிந்தனையை வைத்துக்கொள். யார் மனதையும் தவறிக்கூட காயப்படுத்தாதே. உன்னை யாராவது பழி வாங்கினால் அவர்களை திருப்பி பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்று நினைக்காதே. அப்படியே அவர்கள் வழியே அவர்கள் போகட்டும் என்று விட்டுவிட்டு உன் வழியை பார்த்து நீ நடந்து செல். அவர்களுக்கு கிடைக்க வேண்டியது அவர்கள் அனுபவிக்க வேண்டியது அவர்கள் அனுபவித்தே தீருவார்கள். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு. என் வாக்கு என்றைக்கும் பொய்த்ததில்லை. எப்பொழுதுமே நல்லவர்களாக வாழ பழகிக்கொள். ஏனென்றால் நன்றாக வாழ்ந்தவர்கள் அவர்கள் செய்த கர்ம வினைகளால் மோசமடைந்தது உண்டு. ஆனால் எப்பொழுதும் நல்லவர்களாகவே வாழ்பவர்கள் எப்பொழுதும் மோசமடைந்ததே இல்லை. அவர்கள் வாழ்வில் அவர்கள் லட்சியத்தை அடைந்தே தீருவார்கள். இது உன் சாயப்பாவின் தெய்வ வாக்கு. அது நிச்சயமாக பலிக்கும். நீ என்னிடம் கேட்ட ஒன்றை தரப்போகிறேன். சந்தோஷமாக பெற்றுக்கொள். நீ எதை எதிர்பார்த்து காத்திருந்தாயோ அதுவும் உன்னை தேடி வந்து உன் கைகளில் வந்து சேரும். அந்த நேரத்தை என் செல்லமான கண்மணிக்காக நான் உருவாக்கியே தீருவேன். இது உன் சாயப்பாவின் சத்திய பிரமாணம். எதிர்பார்ப்பின் தோல்வியே ஏக்கத்திற்கான ஆரம்ப கட்டமாகி விடுகிறது. எனவே உன்னுடைய எதிர்பார்ப்பை முதலில் குறைத்துக்கொள். அதனால்தான் எதையும் யாரிடமும் எதிர்பார்த்து கொண்டே எதிர்பார்க்காதே என்று நான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். குழந்தா, உன்னிடத்தில் என்னதான் இல்லை? அறிவில்லையா? செல்வம் இல்லையா? குணம் இல்லையா? அனைத்துமே உன்னிடத்தில் கொட்டி கிடக்கும் பொழுது பின் நீ எதற்காக யாருக்காக ஏங்கித் தவிக்கிறாய்? பிறர் அன்புக்காக எதற்காக நீ ஏங்குகிறாய்? என் அன்பு உனக்காகவே எப்பொழுதும் உள்ளது என்று நான் சொல்வதை கூட கேட்காமல் மற்றவர் அன்பிற்காக ஏன் ஏங்கிக் கொண்டே இருக்கிறாய் என் குழந்தையே? நீ அப்படி ஏங்கும் அன்புதான் யாரிடம்? எல்லோர் முன்னிலையிலும் நீ காட்டிய அன்பை அலட்சியப்படுத்தியதற்காக அவர்கள் அன்பிற்காகவா ஏங்கி நிற்கிறாய்? அவர்கள் உன்னை புரிந்து கொள்ளவே இல்லை என்று அறிந்த பின்னரும் ஏன் அவர்களுடைய அன்புக்காக ஏங்கி நிற்கிறாய்? எனக்கு புரியவே இல்லை குழந்தா. உன்னுடைய மனமும் உள்ளமும் ஏக்கங்களால் புண்ணாகிக் கொண்டிருப்பதை நீ உணரவில்லையா?
புண்ணாகி நீ வலியால் துடிதுடித்துக் கொண்டிருக்கும் பொழுது என் மனம் வேதனையில் தாங்கவே முடியவில்லை. சொல்ல வார்த்தைகளே இல்லை குழந்தா. எது நிரந்தரம் என்று உனக்கு புரிய வைப்பதற்காகவே சில நிகழ்வுகளை நான் நிகழ்த்தினேன். ஆனால் உன்னுடைய மனம் எவ்வளவு ஆழமாக புண்ணாகியிருந்தால் நான் சொல்வது கூட உன் காதில் விழாமல், அதை கூட உன்னால் புரிந்து கொள்ள முடியாமல் நீ இருக்கிறாய் என்பது என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. கலங்காதே என் கண்மணியே, உன்னுடைய பல நாள் சோகம் இன்றோடு முடிவுக்கு வரப்போகிறது. எனக்காக இதை கேள் கண்மணியே, முழுவதுமாக கேள். நாளையே உனக்கான அந்த நல்ல திருப்பம் உன் வாழ்வில் நிகழப்போகிறது. ஆனந்தத்தில் துள்ளி குதிக்கப் போகிறாய். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். உன்னுடைய கண்முன் போலியாக அன்பை உன்னிடம் காட்டிக் கொண்டிருப்பவர்களை திரையிட்டு உனக்கு காட்டப் போகிறேன். அப்பொழுதாவது புரிந்து கொள்வாயா என்று நினைக்கிறேன் குழந்தையே. புரிந்து கொள் கண்மணியே, உன்னுடைய பல நாள் சோகம் இன்றோடு முடியப் போகிறது. என் அன்பு பிரியமே, இன்று உன்னை சந்தித்து உன்னிடம் ஒன்றை பெற்றுக்கொண்டு நான் ஒன்றை உன்னிடம் தரப்போகிறேன். புரியவில்லையா உன் அப்பா சொல்வது? இது உன் சாயப்பாவின் வழக்கம். என் குழந்தையே, இழந்ததை திரும்பப் பெறுவது ரொம்பவே கடினம். சந்தோஷமாக இரு. இழந்ததை நினைத்து நினைத்து வருந்தாதே. இனி வரப்போவதையும் நடக்கப் போவதையும் நினைத்து நினைத்து பயப்படாதே. இப்பொழுது இந்த நொடி, இந்த நிமிடம் எவ்வளவு நிம்மதியாக இருக்கிறது என்பதை மட்டுமே சிந்தனை செய்து கொண்டே இரு. உன் வாழ்க்கையில் நல்ல திருப்பங்களும் நல்ல மாற்றங்களும் நல்ல நிகழ்வுகளும் நிகழ்த்த உன் சாயப்பா இருக்கும் பொழுது உன் மனதை வீணாக எதற்காக குழப்பிக் கொள்கிறாய்? நான் இருக்கிறேன். அனைத்தையும் உனக்காக சரி செய்ய உன் அப்பா இருக்கும் பொழுது வீணாக பயப்படாதே என் பிள்ளையே. எந்த செயலையும் எப்பொழுதும் தயங்காமல் செய்து கொண்டே இரு. உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ அதை மீண்டும் செய்து கொண்டே இரு. உன்னை சுற்றி இருப்பவர்கள் என்ன பேசுவார்கள், என்ன நினைப்பார்கள் என்று நினைப்பதை முதலில் விட்டு ஒளிந்துவிடு. உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ அதை சிறிது கூட யோசிக்காமல் உடனே செயல்படுத்திவிடு. அந்த செயலை செய்ய ஆரம்பித்தவுடன் யாராவது ஏதாவது சொன்னார்கள் என்றால் உடனே எடுத்த அடியை பின்வைக்காமல் நம்பிக்கையோடும் தைரியத்தோடும் அடியை எடுத்து வைத்து கொண்டே இரு. நீ வெற்றியடைவதற்கான வழியை நிச்சயமாக உன் கண்களுக்கு உன் அப்பா காண்பிப்பேன். எது நடந்தாலும் தைரியமாக இரு. என் அப்பா இருக்கிறார், எனக்காகவே இருக்கிறார், என் வாழ்க்கையை மீட்டெடுப்பார் என்ற நல்ல சொற்களை உன் மனதிற்குள் சொல்லிக்கொண்டே இரு. உன் எண்ணம் போல், உன் சொற்கள் போல் எல்லாமே உனக்கு சாதகமாகவே அமையும். கண்மணியே, உன்னை அள வைத்தவரின் ஆட்டத்தை அடக்க உன் சாயப்பா இருக்கும் பொழுது வீணாக உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. நீ எதை தேடுகிறாயோ அது உன்னை தேடி வரும் நேரம் இது. காலம் உனக்காகவே கனிந்திருக்கிறது. இதுவரை காலத்தை, நல்ல காலத்தை தேடி தேடி நீ அலைந்திருந்தாயல்லவா? இப்பொழுது அந்த காலமே உன்னை தேடி உன்னிடம் வரப்போகிறது. நல்ல காலமாக. இனி உன் வாழ்க்கையில் எல்லாமே மகிழ்ச்சிகரமான நிகழ்வுகளே நிகழப்போகிறது. உனக்கு கிடைத்திருக்கும் இந்த பொக்கிஷமான வாய்ப்பை தவற விட்டு விடாதே. வாய்ப்பு ஒரு முறைதான். நான் பலமுறை கூறியிருக்கிறேன் உன்னிடம், வாய்ப்பு வரப்போகிறது, தவற விட்டு விடாதே என்று. ஆனால் நீ பல முறை தவற விட்டுவிட்டு என்னிடம் வந்து, சாயிநாதரே, நான் தவற விட்டுவிட்டேன், இப்பொழுது என்ன செய்வதென்றே தெரியவில்லை என்று கண்ணீர் சிந்தினாய். இப்பொழுது அதே வாய்ப்பு மீண்டும் வருகிறது என் பிள்ளையே. தவறாமல் பெற்றுக்கொள். அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கொள். உன் மனதில் இருக்கும் அனைத்து கஷ்டங்களையும் விலக்கி வைப்பேன் உன் சாயிநாதர். உன் வாழ்வில் ஒரு அதிசயம் நிகழப்போகிறது, நடக்கப் போகிறது. அந்த அற்புதத்தை நடத்த உன் சாயப்பா நானே என் இல்லத்திற்கு வரப்போகிறேன். அதை நடத்தி காட்டவும் போகிறேன். நீ தேடிக்கொண்டிருக்கும் உறவு உன்னை தேடி வரப்போகிறது. அந்த உறவை உன்னிடம் சேர்க்க உன் சாயப்பாவும் உன் இல்லத்திற்கு வருவேன்.
நீ ஆனந்தப்படுவதை பார்க்க உன் சாயப்பாவும் ஆசையோடு காத்து கொண்டுதான் இருக்கிறேன். உன்னுடைய பல நாள் சோகம் இன்றோடு முடியப் போகிறது கண்மணியே. நாளை பார், உன் வாழ்க்கையில் திடீர் திருப்பம் வரும். திடீர் திருப்பம் அரங்கேறப் போகும் அந்த நல்ல நிமிடத்தை பார்க்க ஆயத்தமாகு, தயாராகு. மகிழ்ச்சியை எப்படி கொண்டாடலாம் என்ற சிந்தனையோடு இரு. அனைத்தும் நாளை உனக்கு வசமாகும். நான் இருக்கிறேன் பிள்ளையே, எதற்குமே கலங்காதே. இன்பம் துன்பம் இரண்டும் கலந்து இருந்தால்தான் வாழ்க்கை. இன்பம் மட்டுமே நிறைந்திருந்தால் வாழ்க்கை சுவாரஸ்யமாகவும் இருக்காது. துன்பம் மட்டுமே நிறைந்திருந்தால் வாழ்க்கையே வீணாகிவிடும். இரண்டும் சரிசமமோடு இருந்தால்தான், அதை நீ சரிசமமாக பார்த்து கொண்டால்தான் உன் வாழ்க்கை மிக சாதகமாக, உனக்கு சாதகமாகவே நகரும். இனி உன் வாழ்வில் எந்த துயரமும் உன்னை நெருங்கவும் முடியாது, நான் அனுபவிக்கவும் மாட்டேன். என் பிரியமான குழந்தையே, உன் வாழ்க்கையில் தற்போது நடந்து கொண்டிருக்கும் போராட்டங்கள் எல்லாம் உனக்கு பெரியதாக தெரிகிறதா? அப்படி தெரிந்தால் தற்போது உள்ள நிலை கூட உனக்கு கடினமாகத்தான் தெரியும். ஆனால் இப்பொழுது உனக்கு நடக்கும் போராட்டங்களை நீ எப்படி எதிர்கொள்கிறாயோ, எப்படி தாண்டி வருகிறாயோ, அதில்தான் உன் வெற்றிக்கான வழியும் உன் கண்களுக்கு தென்படும். என் பிரியமான குழந்தையே, உன்னுடைய கர்மா, மாயை, விதி இவை மூன்றுமே எல்லார் வாழ்க்கையிலும் நடக்கும் நல்லது தீயதை தீர்மானிக்கும். இதை பொறுத்தே எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஏற்றமும் சறுக்கலும் இருக்கத்தான் செய்யும். ஒருவர் வாழ்வில் உள்ள மனதில் உள்ள மன தைரியமும் மன நம்பிக்கையும் அப்படி தீர்மானிக்கும் பொழுது அவர் எதிர்கொள்ள வேண்டிய திருப்பங்கள், அவர் எடுக்கப் போடும் முடிவுகளை பொறுத்தே அந்த வழி வெற்றியின் நோக்கை எட்டி செல்லும். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக பிரச்சனைகள் வரும். போராடும் விதமும் ஒவ்வொருவருக்கும் மாறுதலாகவே இருக்கும். நீ சாயின் பிள்ளை அல்லவா? உனக்கு போராட்டம் வரும், கஷ்டங்கள் வரும், வேதனை வரும், சோதனைகள் வரும். ஆனால் கடைசியில் எல்லாம் சுகமாகவே முடியும். விபரீத ராஜயோகத்தை இன்னும் சற்று நேரத்தில் நீ பெறப்போகிறாய். நீ அப்பாவின் பிள்ளைதானே? உனக்கு ராஜயோகத்தை வழங்காமல் வேறு யாருக்கு நான் வழங்குவேன் குழந்தையே? என் பிரியமான குழந்தையே, வாழ்க்கை என்பதே சக்கரம் போல எங்கு ஆரம்பிக்கிறது எங்கு முடிகிறது என்று சொல்லவே முடியாது. ஆனால் அந்த சக்கரத்தில் ஒன்று மேலோக்கி இருந்தால் மற்றொன்று கீழ் நோக்கித்தான் இருக்க முடியும். இப்படியாக உன் வாழ்க்கையை புரிந்து கொண்டு செயல்பட்டாலே விபரீத ராஜயோகம் உன்னை தேடி வரும். சர்வ நிச்சயமாக நீயும் நல்ல சிந்தனையில் செழித்து வாழ்வாய். உனக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததும் உன் சாயி தேவாதான். அதை உன் கையிலிருந்து நழுவ விட்டதும் உன் சாயி தேவாதான். இரண்டுமே என்னால் தான் உன் வாழ்க்கையில் நடைபெற்றது என்பதை உணர்ந்து கொள். சில விஷயங்களில் உனக்கு காரணம் தெரியாது, புரியவும் புரியாது. இது நம் வாழ்வில் எதுக்கு நடக்கிறது, ஏன் நடக்கிறது என்பது சில சமயம் உனக்கு புரியவே புரியாது. ஏனென்றால் இந்த வாழ்க்கையில் நீ வெறும் கருவிதான். உன்னை ஆட்கொள்பவனும் உன்னை ஆட்டுவிப்பவனும் உன் சாயி தேவாதான் என்பதை புரிந்து கொள் கண்மணியே. நீ இந்த சாயி என் பிள்ளை, என்னை மட்டுமே நம்பு. நிச்சயமாக உன் வாழ்வில் நீ கரை சேர்வாய். நீ சாயியின் பிள்ளை. எப்பொழுதும் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் நிறைவான வாழ்க்கையை நிச்சயமாக உன் அப்பாவின் பிள்ளையாகிய நீ வாழ்வாய். அந்த வாழ்க்கையை உனக்காகவே நான் ஏற்படுத்துவேன். உனக்கு நடக்கும் நன்மை தீமை அனைத்தும் என் பார்வையில்தான் நடந்து கொண்டிருக்கிறது. என்னை மீறி எதுவும் தவறாக நிகழாது. அந்த கர்ம வினையிலிருந்து எப்படி வெளிவருவது, அந்த கர்மாவை எப்படி குறைப்பது, அந்த கர்மாவை நாம் அனுபவிக்காமல் எப்படி தப்பிப்பது என்பதில் பல பேருக்கு அனுபவம் இல்லாமலும் பயிற்சி இல்லாமலும் தான் இருந்து கொண்டிருக்கிறோம். அடிப்படையில் கர்மா என்றால் செயல் என்றுதான் அர்த்தம். செயல் என்பது 4 விதமாக நடக்கிறது. நாம் உடலால் செய்யப்படும் செயல், மனதினால் செய்யப்படும் செயல், உணர்வால் செய்யப்படும் செயல்,
சக்தியால் செய்யப்படும் செயல் என்று 4 இருக்கிறது. உன் தீர்மானத்திற்காக காத்திருக்காமல் ஒவ்வொரு கணத்திலும் ஒவ்வொரு நேரத்திலும் ஏதோ ஒரு செயல் நடந்து கொண்டேதானே இருக்கிறது என் பிள்ளையே. குழந்தையே, உன்னுடைய பேச்சு முதல் செயல் என எல்லாவற்றுக்கும் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி எதிர்வினை அல்லது கர்மாவும் உண்டு என்பதை புரிந்து கொள். எதிர்வினை என்றால் என்ன, கர்மா என்றால் என்ன என்பதை புரிய வைப்பதற்கு இந்த கதை மூலம் உனக்கு சில பதிவுகளை புரிய வைக்கப் போகிறேன் உன் சாயிநாதர். முன்னொரு காலத்தில் அரசன் ஒருவன் அந்தணர்களுக்கு உணவளிப்பதை வழக்கமாக கொண்டிருந்தானாம். அப்படி ஒரு நாள் உணவளித்து கொண்டிருக்கையில் வானில் ஒரு கழுகு தன் இரையான இறந்த பாம்பு ஒன்றை தன் கால்களில் பற்றி கொண்டு கடந்து சென்றதாம். பாம்பின் வாயிலிருந்து ஒரு துளி விஷம் அரசன் வைத்திருந்த உணவு பாத்திரத்தில் விழுந்துவிட்டது. எவருமே அதை கவனிக்கவே இல்லை. அரசன் அந்த உணவை ஒரு அந்தணருக்கு அளிக்க அதை உண்ட மறுகணமே அவர் இறந்தே போனார். அரசன் மிகவும் வருத்தமடைந்தானாம். கர்மாக்களுக்கான வினைகளை நிர்ணயிக்கும் சித்திரகுப்தனுக்கு குழப்பமாகிவிட்டது. யாருக்கு இந்த கர்ம வினையை கொடுப்பது? கழுகிற்கா, பாம்பிற்கா அல்லது அரசனுக்கா? கழுகு அதன் இரையை தூக்கி கொண்டு சென்றது. அது அதன் தவறு அல்ல. இறந்து போன பாம்பின் விஷம் அதன் வாயிலிருந்து வழிந்தது. பாம்பின் குற்றமும் இல்லை. இது அரசனும் இதை வேண்டுமென்றே செய்யவில்லை. விஷம் கொண்ட உணவை அந்தணருக்கு கொடுத்தது அரசனின் தவறும் அல்ல. அனைத்துமே அறியாமல் நடந்த விஷயம். இதில் உள்ள கர்ம வினையை யாருக்கு நிர்ணயிப்பது என்ற குழப்பம் வந்துவிட்டதாம். இதை யமதர்மனிடமே கேட்கலாம் என்று தன் குழப்பத்தை கூறினாராம் சித்திரகுப்தன். இதை கேட்ட யமதர்மன் சற்று நேர சிந்தனைக்குப் பிறகு இதற்கான விடை விரைவில் கிடைக்கும் என்று கூறிவிட்டு சென்று விட்டாராம். காலம் வரும் வரை பொறுமையாக இருக்கும்படி யமதர்மராஜா சித்திரகுப்தனுக்கு அறிவுறுத்திவிட்டு சென்று விட்டாராம். அதற்கான நாளும் வந்தது. சில அந்தணர்கள் உதவி கேட்டு அந்த அரசனை காண சென்றார்கள். அரண்மனைக்கு வழி தெரியாமல் சாலையோரமாக வியாபாரம் செய்து கொண்டிருந்த பெண்மணி ஒருவரிடம் வழி கேட்டார்களாம். அவளும் சரியான பாதையை அவர்களுக்கு விளக்கிவிட்டு அவர்களிடம் ஒரு விஷயம், சற்று நில்லுங்கள் என்று கூறினானாம் அந்த பெண்மணி. சற்று எச்சரிக்கையாக இருங்கள், அந்த அரசன் அந்தணர்களை கொல்பவன் என்று கூறினாளாம். இந்த வார்த்தைகளை அவர் கூறி முடித்ததும் சித்திரகுப்தனுக்கு தெளிவு பிறந்துவிட்டது. அந்தணரை கொன்ற கர்மாவின் வினை அந்த பெண்மணிக்கே என முடிவும் செய்துவிட்டாராம். இதிலிருந்து குழந்தையே, நீ புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், மற்றவர்கள் மீது பழி சுமத்தும் பொழுது அதில் உண்மை இருக்குமானால் பழி சுமத்துபவர்க்கு அந்த கர்மாவில் 50 விழுக்காடு வந்து சேரும். பழி சொன்னதற்காக நடந்த எதையுமே உணராமல் அபாண்டமாக பழி சுமத்துவோருக்கே கர்மவினை அனைத்தும் வந்து சேரும் என்பதே நிதர்சனமான உண்மை. எனவே என் குழந்தையே, மற்றவர்கள் மீது பழி சுமத்தும் பொழுது யோசித்து அவர்கள் தவறு செய்திருக்கிறார்களா இல்லையா என்பதை புரிந்து கொண்டு பின் பழி சுமத்து. மற்றவர்களை பற்றி பேசும் பொழுது யோசிக்க வேண்டும். பேசும் பொழுதும் சரி, நினைக்கும் பொழுதும் சரி, எச்சரிக்கையுடன் நினைக்கவும் வேண்டும், பேசவும் வேண்டும். தர்மத்தின் முக்கிய விஷயமாக இந்த கர்மா இருக்கிறது. ஒவ்வொருவரும் செய்த பாவ புண்ணியத்தின் கணக்குப்படிதான் நம் வாழ்க்கை ஆட்டம் கொண்டிருக்கிறது என்பதை தெளிவாக புரிந்து கொள் என் கண்மணியே. திடீரென ஒருவர் உயர்வதும் திடீரென்று தாழ்ந்து விடுவதும் அவரவர் செய்த கர்மாவின் அடிப்படையில்தான் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு மறந்தும் கூட மற்றவர்கள் மனதை காயப்படுத்தாதவாறு நடந்து கொள். வீணாக மற்றவர்கள் மேல் பழி சுமத்தாதே. மற்றவர்களை தவறாக எண்ணத்தோடு பார்க்காதே குழந்தையே. நாம் கொண்டு வந்த கர்மா முடிவடையாமல் இந்த பிறவியும் நமக்கு முடியப் போவதில்லை என்பதை புரிந்து கொள் என் கண்மணியே. கர்மாவை அனுபவிக்காமல், நாம் செய்த பாவ புண்ணிய கணக்கை தீர்க்காமல் இந்த உலக வாழ்க்கையிலிருந்து விடுபடவே முடியாது என்பதை
புரிந்து கொண்டு செயல்படு. எப்பொழுதும் நேர்மையாக நடந்து கொள் என் பிள்ளையே. உண்மையாக இரு. மற்றவர்களுக்கு உண்மையாக இருப்பதை விட உனக்கே நீ முதலில் உண்மையாக இரு. மற்றவர்கள் பார்க்கிறார்களே என்று ஒரு செயலை செய்யாதே. உனக்கு எது நல்லது என்று தெரிகிறதோ, சரி என்று தென்படுகிறதோ அதை போல உன் வாழ்க்கையில் நடக்கப் பழகு. மற்றவர்கள் பார்க்கிறார்களே என்று தவறான பாதைக்கும் செல்ல வேண்டாம், சரியான பாதைக்கும் செல்ல வேண்டாம். உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ அதன்படி உன் வாழ்க்கையில் அடியை எடுத்து வைத்து கொண்டே இரு. அந்த வழி சிறப்பான வழி, உனக்கு தகுதியான வழி, நல்ல வழியாக இருக்கும்படி உன் சாயப்பா நான் பார்த்து கொள்கிறேன். நான் இருக்கும் வரை உனக்கு எந்த தீங்கும் நெருங்காமல் நான் பார்த்து கொள்கிறேன். என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைப்பாயா என் குழந்தையே? நம்பிக்கையும் பொறுமையும் என்றுமே சாஸ்வதம். உனக்கு நிகழும் எந்த நிகழ்வாக இருந்தாலும் அதை புன்னகையோடு, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அப்படியே ஏற்றுக்கொள். எல்லாம் நடப்பது நடத்துபவன் உன் சாயிநாதர் என்பதை தீர்க்கமாக புரிந்து கொண்டு செயல்படு. என்மேல் உன்னிடம் முழு நம்பிக்கை இருந்தால் என்னிடம் பரிபூரணமாக சரணாகதி அடைந்துவிட்டு பொறுமையாகவும் நம்பிக்கையையும் வைத்துவிட்டு சற்று காத்திரு. உன்னுடைய இரும்பு போன்ற கர்மாவை பஞ்சு போல் ஆக்கிவிடுவேன். உன் கர்மாவின் வலிமைகளை குறைக்கும் வேலையை தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன் கண்மணியே. நீ அதிர்ஷ்டசாலி. உன் சாயப்பாவின் பார்வை உன் மீது விழுந்திருக்கிறது. நான் கண்டெடுத்த பொக்கிஷம் நீ. உனக்கு நல்லது செய்யாமல் வேறு யாருக்கு செய்வேன்? நான் இருக்கிறேன் குழந்தையே. எதற்குமே அஞ்சாதே, பயம் கொள்ளாதே, கண்ணீர் விடாதே. என் வாழ்க்கை அவ்வளவுதான் என்று இழந்ததை எண்ணி எண்ணி வருத்தப்படாதே. இனி நிகழப்போகும் நல்ல மாற்றங்களை நினைத்து சந்தோஷப்பட்டு கொண்டே இரு. உன் துன்பங்களெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துவிடும். உன் துன்பத்தை முடிவுக்கு கொண்டு வர உன் சாயப்பா நான் ஆயத்தமாகிவிட்டேன். உனக்கானது உன்னிடம் வந்து சேராமல் நிராகரிக்கப்படுகிறது என்றால் கவலைப்படாதே. உனக்கான சிறப்பான ஒன்றை நான் தேர்ந்தெடுத்து உன் கைகளில் கொடுப்பதற்காகத்தான் அந்த நிராகரிப்பு உனக்கு நடந்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள். இந்த உலகில் எதுவும் நிரந்தரமல்ல, எதுவுமே நிரந்தரமே அல்ல. நல்லது அனைத்துமே மறைக்கப்பட்டு தீயது அனைத்துமே பிரகாசமாக காட்டிக்கொண்டிருக்கும் காலம் இது. அந்த காலத்தில்தான் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். ஆனால் உண்மை ஒரு நாள் தெரிய வரும் பொழுது, உண்மை ஒரு நாள் வரும் பொழுது அங்கே யாருமே ஆட்டத்தை காட்ட முடியாது. நியாயமாக இருப்பவர்களுக்கு முன்பாக யாருமே நடிக்க முடியாது. நான் இங்கு உனக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறேன். அப்பா இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு இரு. புரிய வைக்க வேண்டியவர்களுக்கு நான் புரிய வைக்கிறேன். காலம் அவர்களுக்கான பதிலை தக்க நேரத்தில் தகுந்த சமயத்தில் கொடுத்தே தீரும். கலங்காதே. நீ என்றுமே என்னுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய பிள்ளைதான் நீ. எத்தனை பேர் எனக்கு முன்பாக என் தர்பார்வில் வந்து நின்றாலும் நீ அதே போல் என்னுடைய பொக்கிஷமான நீ என் தர்பாரில் வந்து நின்றாலும் நிற்காவிட்டாலும் உனக்கான இடத்தை உனக்காக நான் எப்பொழுதும் ஒதுக்கியே வைத்திருக்கிறேன். வாழ்வில் நிறைய கற்றுக்கொண்டே இரு. வெற்றி என்பது தற்செயலாகவோ அதிர்ஷ்டமாகவோ கிடைத்து விடாது. தன்னுடைய செயலால் கிடைப்பதுதான் முழு வெற்றி. அந்த வெற்றிதான் நிரந்தர சந்தோஷமாக இருக்கும். என் அன்பு பிள்ளையே, எந்த சூழ்நிலையிலும் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அதில் நம்பிக்கையோடு வாழ பழகிக்கொள். ஒவ்வொரு நிமிடத்திலும் உன்னால் ஜெயிக்க முடியும், வெற்றியை அடைய முடியும். ஆனால் முதல் நிமிடத்தில் நிதானமாக நின்று யோசித்து செயல்பட்டால் பின்வரும் ஒவ்வொரு நிமிடமும் உனக்கான வெற்றி நிமிடமே. ஒன்றை நன்றாக புரிந்து கொள். உன்னுடைய கடந்த காலம் உனக்கு பாடமாக இருக்க வேண்டுமே தவிர மனபாரமாக அது இருந்து விடவே கூடாது. இருந்து விடவும் கூடவே கூடாது.
உன் மனதை எப்பொழுதும் நிம்மதியாக வைத்துக்கொள். நீ நினைக்கும் நினைவுகள் அனைத்தும் உயராக இருக்க வேண்டும், உயர்வாக இருக்க வேண்டும், சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் உன் மனதில் இருந்தால் சாதனை புரிவது, வெற்றி அடைவது என்பது மிக மிக எளிதான காரியமே. மனதில் 1000 கவலைகளையும் வேதனைகளையும் வைத்துக்கொண்டு சிரித்துக்கொண்டே வாழ்வது என்பது மிக சுலபமான விஷயமே கிடையாது. அது எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு வேதனை என்பது உன் சாயப்பாவிற்கு நன்றாகவே தெரியும், நன்றாகவே புரியும். வருத்தப்பட்டு கொண்டே இருப்பதாலும் வேதனைப்பட்டு கொண்டே இருப்பதாலும் தான் உன்னால் எந்த காரியமும், உன்னில் சுற்றி நடக்கும் எந்த காரியத்தையும் உன்னால் மிக பெரிதாக எடுத்துக்கொள்ள முடியவில்லை. உன்னுடைய நிதானத்தையும் பொறுமையையும் சகிப்புத்தன்மையும் நினைத்து, உன்னுடைய அந்த நிகழ்வுகளையும் எண்ணங்களையும் நினைத்து நினைத்து உன் சாயப்பாவிற்கு மிக பெருமையாக இருக்கிறது, மிக மிக பெருமையாகவே இருக்கிறது. மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு, மகிழ்ச்சிக்கான வாழ்க்கைக்கு 2 வழிகள் உள்ளது. ஆம் என் குழந்தையே, மகிழ்வாக வாழ்வதற்கு 2 பொன் வழிகள் இருக்கிறது. அது என்ன தெரியுமா? 1, உனக்கான சூழ்நிலைகளை மாற்றிவிடு. அல்லது முடியவில்லை என்றால் அந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்ப நீ மாறிவிடு. இதுதான் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு மிக மிக முக்கியமான வழியாகவே இருக்கும். உன்னுடைய தகுதி என்ன என்பதை நீயே புரிந்து கொண்டு உனக்கான வெற்றியை தேர்ந்தெடுத்து வாழ கற்றுக்கொள். உனக்கு ஒன்று கிடைக்கவில்லை என்றால் அது கிடைக்கும் வரை போராடு. கடைசி வரை அது கிடைக்கவே இல்லை என்றால் எது உன்னிடம் இருக்கிறதோ, எது உன்னிடம் வந்து சேர்கிறதோ அதை வைத்துக்கொண்டு சந்தோஷமாக வாழ்ந்துவிட்டு போகலாமே. உன் சாயப்பா எப்பொழுதுமே உனக்கு பாதுகாவலனாக இருந்து கொண்டே இருப்பேன் என் பிள்ளையே. நம்பிக்கையாக இரு. இனி வரும் காலம் அனைத்துமே உனக்கு பொன்னான வசந்தமான காலமாகத்தான் இருக்கும். உனக்கான மகிழ்ச்சி பாதையை நான் உனக்கு கொடுத்து விட்டேன். உனக்காகவே தயாரித்து கொண்டிருக்கிறேன், தந்து விட்டேன். உன்னுடைய வாழ்வில் இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இழந்து போன உறவுகளையும் முடிந்து போன விஷயங்களையும் நினைத்து நினைத்து வேதனைப்பட்டு கொண்டே இருக்கப் போகிறாய்? அவர்கள் உன் மனதை புரிந்து கொள்ளாத மனம் படைத்தவர்கள் என்பது அறிவாய்தானே? அவர்களுக்காக அவர்களையே நினைத்து கொண்டு உன்னுடைய ஒவ்வொரு நொடியிலும், உன்னுடைய வாழ்விலும் உன் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் நீயே கெடுத்து கொண்டிருக்காதே, வீணடித்து விடாதே. உன்னுடைய மனம் ரணத்தால் கொதித்து போயிருக்கிறது. ஆர்தங்கத்திலும் கஷ்டத்திலும் வேதனையிலும் நீ தவித்து கொண்டிருக்கிறாய். உன் மனம் வேதனையில் துடிதுடித்து கொண்டிருக்கிறது என்பது உன்னை விட உன் சாயப்பாவிற்கு நன்றாகவே தெரியும். உன் வேதனை அனைத்தையும் தீர்த்து, உன் கஷ்டங்கள் அனைத்தையும் போக்கி, உன் மனதில் ஆனந்தத்தையும் மகிழ்ச்சியையும் நிரப்பதற்காகவே நான் உனக்கு வாக்கு கொடுக்கிறேன். உன் வாழ்வு எப்பொழுதுமே பிரகாசமாக மாறும் அந்த நல்ல நேரமும் தருணமும் உன்னை நெருங்கி இருக்கிறது. இந்த அற்புதமான நேரத்தில் உன் வாழ்வில் நடந்து கொண்டிருக்கும் பிரச்சனைகளை நினைத்து நினைத்து உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாமல் வரப்போகும் மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் வரவேற்க தயாராக இரு. வாழ்வில் மகிழ்வாக இருக்க 2 விஷயங்கள், 2 பொக்கிஷங்களை நான் உனக்கு கூறினேன் அல்லவா? அதை பின்பற்று. முடிந்தால் அதை அப்படியே செயல்படுத்து. உன் வாழ்வில் எப்பொழுதுமே உன் வாழ்வு சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் திருப்திகரமாகவுமே இருக்கும். அதற்கு உன் சாயப்பா தான் சாட்சி. நான் உனக்கு செய்யாமல், என் தங்கமான பொக்கிஷத்திற்கு கொடுக்காமல் வேறு யாருக்கு நல்லது செய்வேன் என்று நீ நினைக்கிறாய்?